வரப்போகிற கிருஷ்ண ஜெயந்திக்கு நான் இந்த அதிரசம் தான் நான் செய்ய போகிறேன். இந்த பாருங்க எவ்வளோ சாஃப்டாக பாருங்க. இது வெல்லம் ஜாகரி போட்டு செஞ்ச அதிரசம். இது வந்து சர்க்கரை அதிரசம். பாருங்க எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு பாருங்க. இத்தனைக்கும் நான் வந்து பாகு இல்லாமல் பண்ணியிருக்கேன். அது எப்படி பண்ணுறது அப்படின்னு வாங்க ரெசிபிக்கு போகலாம். இந்த 2 வித அதிரசத்துக்கும் நான் அரிசியை வந்து அளந்து எடுத்துக்கிறேன். பாருங்க இதில் தலை குவிச்சு நான் 2 அளக்கிறேன். தலை குவிச்சிருக்கேன். குவிச்சு இது 2வது. பாருங்க அளந்துட்டேன். இது வந்து வெல்லம் போட்டு செய்கிற அதிரசத்துக்கு. இப்போது சக்கரை அதிரசத்துக்கு அதே அளவு இப்போ நான் அளந்து எடுக்க போகிறேன். இப்போ இது பாருங்கள் இந்த ஆழாக்கால தான் இதில் 2 இதில் 2 தலை குவிச்சு அளந்துருக்கேன். இதை நல்லா கழுவி நல்லா களைஞ்சி ஒரு 4 hours நான் வந்து ஊற வைக்க போகிறேன். இது சாதா பச்சரிசி தான். பச்சரிசினா ரேஷன் பச்சரிசி தான். இப்போ கழுவி 4 hour ஊற வச்சுட்டு அடுத்த ப்ராசஸ்க்கு போகலாம். 4 மணி நேரம் ஊற வச்சிட்டேன் பாருங்கள் இந்த 2 அரிசியை. இப்போ வந்து இதில் இருக்கிற தண்ணியை நான் வடிச்சிட போகிறேன். அதாவது சுத்தமாக நான் வடிக்க போகிறேன். அது துணியிலலாம் நான் போட்டு காய வைக்க போகிறது கிடையாது. இதில் இருக்கிற ஒட்டுமொத்த தண்ணியையும் நல்லா வடிச்சிட போகிறேன். நல்லா தட்டு போட்டு நல்லா தண்ணியை வடித்து விட்டுட்டேன். இங்கே அப்படி வடித்து வருங்க. இப்படி தட்டு போட்டு இப்படி வடிச்சிடணும். அவ்வளோதான். இதில் வந்து டவல்லாம் போட்டு ஆற விடலாம் வேண்டாம். இது வரையும் போகிறோம். இதை வந்து இப்போ நான் வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி மாவாக அரைச்சி ஜலிக்க போகிறேன். இப்போ இந்த அரிசியை பாருங்க இந்த ஜாரில் போட்டு அரைச்சி பவுடர் ஆக்கி இது பாருங்க இதில் நான் ஜலிக்க போகிறேன். இந்த அரிசியை நான் எங்கேயும் காய வைக்கல. ஊற வச்ச அரிசியை அப்படியே தண்ணி நல்லா வடிய விட்டுட்டு அதுக்கப்புறம் அப்படியே டைரெக்டாக நான் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்க போகிறேன். பாருங்கள் அரைக்கலாம். ஒரு தடவை போட்டு அரைச்சிட்டேன். இதில் கொட்டி ஜலிக்க வேண்டியது தான். இதை ஜலிக்கணும். ஜலிச்சு காட்டுறேன். ஒரு இது அரைச்சிட்டேன். பாருங்க குருணை நிற்கிது. இந்த குருணையும் மறுபடியும் போட்டு மறுபடியும் இந்த மிக்ஸி ஜாரில் சேர்த்து நான் அரைக்க போகிறேன். இந்த ஜலிச்சு வச்ச மாவை என்ன பண்ணணும்னா இப்படி குவிச்சு மூடி வைக்கணும். ஏன் அப்படி மூடி வைக்கணும்னா அந்த ஈரப்பதம் வந்து காயக்கூடாது. ஈரப்பதம் மாவு வந்து ஈரமாக தான் இருக்கணும். பாருங்க அது இருக்கும்போதே ஈரம் இருக்க வச்சு தான் இப்படி படிஞ்சா மாதிரி இருக்குது. இந்த ஈரப்பதம் அப்படியே இருக்கணும், மெயின்டைன் பண்ணணும். அதனால தான் இப்படி குவிக்கணும், காயாமல் விடணும். இப்போ மறுபடியும் இருக்கிற இந்த குருணையை இதில் ஆட் பண்ணி நான் சேர்த்து அரைக்க போகிறேன். மாவு அரைச்சி வச்சுட்டேன். குருணை இவ்வளவு தான். இது தேவையில்லை. அவ்வளோதான். இருக்கிற எல்லா அரிசியும் போட்டு இதோ மாவாக்கி வச்சுருக்கேன். இதை இந்த கண்டெய்னரில் பாருங்க. இந்த கண்டெய்னரில் நான் இப்போ இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறேன். இதில் இருக்கிற மாவை இதோ இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். இதில் தான் நான் அரிசி அளந்தேன். 2 அளந்தேன். அதாவது 2 ஆழாக்கு அளந்தேன் இல்லையா, அதுக்கு 1 ஆழாக்கு சர்க்கரையை இதில் சேர்த்து இதை நல்லா கலந்து மூடி வைக்கணும். சர்க்கரை போட்டு கலந்துட்டேன். இப்போ என்ன பண்ணணுன்னா ஏலக்காய் பொடி சேர்த்துக்கிறேன். அப்புறம் உங்களுக்கு இஷ்டம் இருந்தால்
நான் சுக்கு பொடி சேர்க்குறேன். உங்களுக்கு இஷ்டம் இருந்தால் சேருங்க, இல்லை சுக்கு பொடி வேண்டான்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. இதை இப்போ எல்லாத்தையும் கலந்து வைக்க போகிறேன். இப்போ எல்லாத்தையும் கலந்துட்டேன், அவ்வளவுதான். இதை வந்து மூடி வைக்க போகிறேன். மூடி வச்சு ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாக இருக்கணும். இருந்து அடுத்த நாள் அதிரசம் செய்ய இது ரெடி ஆகிடும். அதான் இது சக்கரை அதிரசத்துக்கு ரெடி ஆகிடுது. இப்போ அடுத்தது வெல்லம் அதிரசம் பார்க்கலாம். பாருங்கள், இந்த நான் சர்க்கரைக்கு இதோ கலந்து வச்சுட்டேன் பாருங்கள். இது வந்து வெல்லத்துக்கான மாவு அரைச்சி ஜெலிச்சு இதை வச்சுருக்கேன். இதை வந்து இந்த கண்டெய்னரில் நான் இதை மாற்றி போட போகிறேன். இதில் இருக்கிற அரிசி மாவை இதில் நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். இந்த மாவு ஈரப்பதமாக தான் இருக்கணும். எப்படி சக்கரை அதிரசத்துக்கு நான் எப்படி கலந்தனோ அதே மாதிரி தான் இந்த வெள்ளை அதிரசத்துக்கு வந்து பாருங்கள். அப்படி பிடிச்சி எடுத்து அதை இருங்க குழக்கட்டை மாதிரி இப்படி இது பண்ணணும். அந்த அளவுக்கு ஈரப்பதமாக இந்த மாவு இருக்கணும். இதுக்கு வந்து வெல்லம் எவ்வளோ சேர்க்கணுன்னா, நம்ம வந்து தலை குவிச்சு அரிசி அளந்தோம் இல்லையா, இப்போது அதே அளவில் இந்த ஆழாக்கில் தான் நான் அளந்தோம் தலை குவிச்சு, அதே அளவு தலை தட்டி ரெண்டு ஆழாக்கு வெல்லத்தை சேர்க்கணும். இதில் பாருங்க, இந்த வெல்லத்தை இதில் சேர்த்துடணும். அதுக்கு முன்னாடி ட்ரை ஜிஞ்சர் பவுடர், அதாவது சுக்குத்தூள், அது சேர்த்துருக்கேன். அப்புறம் ஏலக்காய் சேர்க்குறேன். உங்களுக்கு இஷ்டம் இருந்தால் எள்ளு கூட சேர்க்கலாம். கருப்பு எள்ளு இல்லை வெள்ளை எள்ளு ஏதாவது ஒரு எள்ளு சேர்த்துருங்க. நான் சேர்க்கலை, உங்களுக்கு விருப்பப்பட்டால் சேர்த்துக்கோங்க. இப்போது இந்த வெல்லத்தை இதில் நான் சேர்த்து கலந்து விட போகிறேன். நான் வெல்லம் ஆட் பண்ணிட்டேன். இதை கலந்து விடணும். கலந்துட்டு ஃப்ரிட்ஜிலலாம் இந்த மாவு, இந்த ரெண்டு மாவுகளையும் வைக்கக்கூடாது, வெளியில் தான் வைக்கணும். வெல்லம் போட்டு கலந்து விட்டுட்டேன். கலந்து விட்டுட்டு இது மூடி, இது வந்து சக்கரை அதிரசத்துக்கான மாவு, இது வெல்லம் அதிரசத்துக்கான மாவு. இது ஃப்ரிட்ஜிலலாம் வைக்கக்கூடாது, வெளியில் தான் வைக்கணும். இது எத்தனை நாள் வைக்கணும்? இன்றைக்கி நைட்டு நான் அரைச்சி கலந்து வச்சுட்டேன். நாளை நைட்டு விட்டு நாளை மறுநாள் தான், அதாவது நாளன்னைக்கு தான் இதை நான் வந்து அதிரசம் பண்ண போகிறேன். இந்த 2 அதிரசம் நான் செய்ய போகிறேன். இது 2 நாள் பொறுத்து தான் செய்ய போகிறேன். 2 நாள் பொறுத்து பார்க்கலாம். முந்தா நேற்று நான் ரெடி பண்ணேன் வெள்ளை அதிரசம், வெல்லம் போட்டு ஜாகரி போட்டு பண்ண அதிரசம் பாருங்க. முந்தா நேற்று மாவுலாம் ரெடி பண்ணேன். நேற்று ஒரு தடவை கலரி விட்டேன்னா கைவிடலை, இந்த மரக்கரண்டியாலேயே நல்லா கலரி விட்டுருக்கேன். 2வது சக்கரை அதிரசம். திரியாக இருக்குதுன்னு பார்க்காதீங்க. இப்போ இதில் வந்து தண்ணி விட்டு நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி பிசையணும். தண்ணி வந்து ரொம்ப அதிகமாக விடக்கூடாது, ஸ்பூனில் விட்டு தான் பிசையணும். அதுவும் ஹாட் வாட்டர். இந்த சக்கரை அதிரசம் பண்ணி வச்சுருந்த அந்த மாவை இந்த கண்டெய்னர்லேருந்து இதோ கொட்டிட்டேன். இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு பிசையணும். சப்பாத்தி மாவு பதம் வர வரையும் பிசையணும், ரொம்ப தண்ணி விடக்கூடாது. வெள்ளை அதிரசத்துக்கு வந்து ஆல்ரெடி இது நல்லா இருக்குது, இதை ஒன்றும் பண்ண தேவையில்லை. இதை அப்படியே நம்ம அதிரசம் பண்ணிக்கலாம். இது வந்து மாவாக இருக்குது இல்லையா, இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு பிசைஞ்சிக்கணும். கொஞ்சம் ஹாட் வாட்டர், வெதுப்பான தண்ணி விட்டு சப்பாத்தி மாவு பதம் வர வரையும் பிசையணும். சக்கரை அதிரசத்துக்கு நான் மாவு பிசைஞ்சிட்டேன். நான் எண்ணெய் எதுவுமே விட்டு நான் பிசையலை, வெறும் தண்ணி தான். அந்த தண்ணியும் தெளித்து தான் அந்த ஸ்பூனில் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு தான் நான் பிசைஞ்சேன். பாருங்கள், நல்லா பிசைஞ்சிட்டேன் பாருங்கள். இப்போ இதில் சக்கரை அதிரசம் திரட்டலாம். பால் கவர் வச்சுருக்கேன். இதில் வந்து அந்த நெய்யை தொட்டு நான் அதிரசம் தட்ட போகிறேன். முதல்ல வந்து நான் இது வெல்லம் ஜாகரி போட்ட அதிரசத்தை சுட்டுட்டு அதுக்கப்புறம் சக்கரை அதிரசத்தை நான் சுடுறேன். எண்ணெய் காஞ்சிருக்கு பாருங்கள். இப்போ எப்படி திரட்டுறதுன்னு பாருங்கள். கையில்
நெய் தொட்டு நானே தான் கேமரா பிடிச்சிட்ருக்கேன். அதாவது ரொம்ப கனமாக, அதே சமயத்தில் ரொம்ப தின்னா தட்டக்கூடாது. சரி, நான் உள்ள ஹோல்ஸ் போடுவேன். உங்களுக்கு இஷ்டம் இருந்தால் போடுங்க, இல்லைனா வேண்டாம். இப்போ இதை எடுத்து அதில் சுடணும். நல்லா கோல்டன் ப்ரௌனில் வந்திருக்கு பாருங்கள். பாருங்கள், ரெண்டு பக்கமும் நல்லா வந்துருக்கு பாருங்கள். அவ்வளோதான். இதை கொஞ்சம் இப்படியே அமுத்திட்டிங்கன்னா அந்த எண்ணெய்லாம் கொஞ்சம் இது மேலே ஒரு கரண்டி வச்சு அமுத்தி எண்ணெயெல்லாம் கொஞ்சம், அதுக்குன்னு ரொம்ப அமுத்திடக்கூடாது, லைட்டாக அமுத்திட்டு வச்சுக்கணும். அவ்வளோதான். இதே மாதிரி வெள்ளை அதிரசம் இதோ ஒன்று பண்ணியிருக்கேன் பாருங்கள். இது மறுபடியும் போட்டு அதே மாதிரி வெள்ளை அதிரசம் எல்லாத்தையும் சுட்டுட்டு நெக்ஸ்ட்டு சக்கரை அதிரசத்துக்கு போவோம். சக்கரை அதிரசம் திரட்டிட்டு இப்போ எடுத்து அடுப்பில் போனது பாருங்கள். இது சக்கரை அதிரசம் போட்டுட்டேன். அவ்வளோதான். ஏற்கனவே ஒன்று செஞ்சு வச்சுட்டேன் பாருங்கள். இதே மாதிரி மற்ற அதிரசங்களெல்லாம் நான் பொரிச்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன். சக்கரை அதிரசம், வெல்லம் சேர்த்த அதிரசம் ரெடி ஆகிடுது. உதிரி இல்லாமல் நல்லா பர்ஃபெக்டாக வந்திருக்கு பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுடைய சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.